தமிழ் வணக்கம். பாருங்கப்பா, இந்த முருங்கைக்கீரையை நம்ம இன்றைக்கி மேசை அடுப்பில் எண்ணெய் இல்லாமல் பொரியல் பண்ண போகிறோம். பாருங்கள், தோட்ட போகிறோம். இந்த மேசை முருங்கைக்கீரை தோட்டுறதுக்கு பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், கொஞ்சமாக உப்பு வச்சுருக்கோம், ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், பழுத்த மிளகாய் ஜீரகம் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் இல்லாமல் தான் இந்த முருங்கைக்கீரை நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிறோமே. பாருங்கள், ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டோம். பாருங்கள், இந்த பொருள் எல்லாத்தையுமே இதில் போட்டுருவோம். எல்லாத்தையுமே அதில் போட்டு இந்த முருங்கைக்கீரையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு அப்படியே இப்போ எல்லாம் போட்டுட்டோம். அதில் போட்டுட்டோம், கீரை கூட எல்லாமே போட்டோம். இப்போ இதில் வேகணும் இல்லையா, அது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஸ்டார்ட் பண்ணுவோமே. இந்த மேசை அடுப்பில் வச்சு தான் இப்போ நம்ம இந்த கீரை செய்கிறோம். மேசை அடுப்பில் சமைக்கலாம், ஆனால் கொஞ்சம் கிட்டத்துலேருந்து பார்த்து செய்யணும், இல்லைன்னா கிடுக்குன்னு கரைஞ்சி போயிடும். பாருங்கள், எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம செய்கிறோம். கொஞ்சமாக இது மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வச்சா போதும். சும்மா ஒரு வாய் குழந்தைங்களுக்கு கொடுத்தா போதும், நிறைய தர வேண்டாம். குழந்தைங்களுக்கு நிறையா சாப்பிடாதுங்க. ஒரு வாயில் 2 கீரை கொஞ்சம் வச்சு வாயில் மெல்ல விட்டுறணும். இப்போ இது கிராமத்து மெத்தடில் நம்ம செய்கிறோம். அந்த காலத்து கிராமத்து மெத்தட், இந்த காலத்தில் கிராமத்தில் தேங்காய் போட்டு எல்லாம் போட்டு செய்வாங்க. அந்த காலத்து மெத்தடில் செய்கிறோம். பாருங்கள், இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு. சிம்மில் வச்சுருக்கோம், இல்லைன்னா தண்ணி சுருன்னு வற்றிடும், கீரை வேக விடாது. அதனால ரொம்ப சிம்மில் வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் மூடி வச்சுருவோமே, வேகட்டும். பாருங்கள், கீரை வெந்துக்கிட்டு இருக்கு, சிம்மில் வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு நம்பர் கூட வைப்போமே. பாருங்கள், கீரை வெந்துருக்கு. பாருங்கள், உப்பு உரப்பு, அந்த ஜீரகம் போட்ட வாசம், சின்ன வெங்காயம் வாசம் சூப்பராக இருக்கும். இந்த கீரை இது மாதிரி கொஞ்சமாக செஞ்சு மத்தியானம் சாப்பாட்டுக்கு எல்லாருக்கும் பிளேட்டில் ஆள் கொஞ்சம் சைடில் வச்சுட்டிங்கன்னா, சும்மா கொஞ்சம் வச்சிங்கன்னா போதும். ரொம்ப குறைச்சிக்கிடுவோம். சும்மா கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த மேசை அடுப்பில் செய்கிறதுனால நிறுத்தி செய்கிறாப்புல இருக்குது. ஏன்னா கரைஞ்சி போயிடுச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. எப்பயுமே கறியை விடாமல் செய்யணும் எந்த பொருளையும். அதனால் கிட்டத்துலேருந்து கொஞ்சம் செஞ்சோம்னா கறியை விடாமல் செய்யலாம். கரைஞ்சது சாப்பிடக்கூடாது. கரைஞ்சது சாப்பிட்டோம்னா பல பிரச்சனைகளை தேடி கொடுத்துரும். அதனால் கரைஞ்சது சாப்பிடக்கூடாது. இப்போ இதை இன்னும் கொஞ்சமும் மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூட வச்சுக்கிறோமே. இப்போ நல்லா இதை தண்ணி இல்லாமல் நல்லா இது மாதிரி செய்யணும். பாருங்கள், இவ்வளோ கீரை செஞ்சால் போதும், கொஞ்சம் வச்சா போதும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு எது தான் வச்சாலும் கூட கொஞ்சம் கீரை வைக்கிற தப்பு இல்லை. அதுவும் முருங்கைக்கீரை கிடைக்கத்தக்கன. பாருங்கள், குறைச்சிடுவோம் ஸ்டவ்வை. இப்போ இதை அடிப்பிடிக்க விடாமல் செய்யணும். பாருங்கள், அடிப்பிடிக்க விடாமல் நம்ம செஞ்சிட்டோம். கீரை வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த வெங்காயம் வாசம், அந்த ஜீரக வாசம், இந்த மிளகாய் காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு காலையில் மத்தியானமோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க. நைட்டு யாரும் கீரை சாப்பிட மாட்டாங்க. நல்லா காலையிலேயே மத்தியானமோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்குது. பாருங்கள், கீரை தேங்காய் போடாத ஒரு குறை தான். தேங்காய் நம்ம வேணும்னா தேங்காய் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பரிமாறும்போது தேங்காய் திருவி அதில் தூவி பரிமாறுங்க. இப்போ நம்ம செஞ்சு இறக்கி வச்சிடணும். நம்ம எப்போ பரிமாறுமோ அப்போ தேங்காய் பூவை தூவி பரிமாறினீங்கன்னா அந்த கீரை மெல்றதுக்கு அந்த தேங்காய் பூ கலந்து சேர்ந்து மெல்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்காமல் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்க வேண்டாம் டாக்டர் சொல்கிறதுனால இப்போ நம்ம இதெல்லாம் இந்த மெத்தில் செஞ்சு காமிக்கிறோம். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பச்சை தேங்காய் சாப்பிட்ற தப்பு இல்லை, பச்சை தேங்காய் சாப்பிட்லாம். கீரையில் போட்டு வேக விடக்கூடாது தேங்காயை. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே நல்லது. தமிழ் வணக்கம்.